ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சவ் கூட்டும் அதோட தோலை வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது ஒரு சவ் பாசிப்பருப்பு வறுத்தது, துருவின தேங்காய் 1/4 கப்பு, அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு பல்லு பூண்டு, ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தப்பருப்பு, அப்புறம் ஒரு பிஞ்சு பெருங்காயம். சவ்வை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட தோலும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ப்ரெஷர் குக்கரில் கீழே அரிசியும் மேலே பருப்பும் காயும் சேர்த்து வேக வச்சுருவேன். ஸோ இந்த லஞ்ச் ஃபுல்லாகவே உங்களுக்கு 1/2 மணி நேரத்தில் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். ஸோ இது மாதிரி குக்கரில் நீங்கள் கீழே ஒரு பாத்திரத்தில் ரைஸும் மேலே பருப்பும் காயும் சேர்த்து வேக வச்சிட்டோன்னா நம்மளுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இது வேகும் போதே நம்ம அந்த தோலை வச்சு கிரேவி கூட பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இதில் தேவையான அது முங்குற அளவுக்கு, கொஞ்சம் முங்குறதை விட கொஞ்சம் பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி விடணும். இது நம்ம 3 விசில் வரைக்கும் குக் பண்ண போகிறோம். ஒரு மிக்சியில் கொஞ்சம் துருவின தேங்காய், ஒரே ஒரு சாம்பார் வெங்காயம், பூண்டு, ஜீரகம், அப்புறம் மிளகாய்த்தூள், இதையெல்லாம் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கர் விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது திறந்து பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் குக்கரில் வைக்கணும்னு இல்லை, ஓப்பன் பாட்லேயும் வச்சு செய்யலாம். நான் சீக்கிரம் ஆகிறதுக்காக இது குக்கரில் வைக்கிறேன். இது குவிக் லஞ்ச்னால். இதை அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு, தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, இதை கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும். இதை நம்ம இப்போ தாளித்தா போதும். ஏன்னா நம்ம காயும் பருப்பும் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கும் குக்கர்லேயே. இப்போ இதை தேங்காயோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து எடுத்தால் முடிஞ்சிடும். இது தேங்காய் எண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, அதில் கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிப்பை பருப்போடு சேர்த்துக்கலாம். கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அது குக்கரில் வேகிறப்பவே நம்ம அந்த குழம்பும் ரெடி பண்ணிடலாம். குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா சீட்ஸு, மல்லி விதை, அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு பெரிய வெங்காயம், 1 2 பல்லு பூண்டு, மஞ்சள் தூள்,
அப்புறம் அம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா புளி. இது வந்து நம்ம நல்லெண்ணெயில் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகு, மல்லி விதை இது எல்லாமே நல்ல வாசனை வர்றது வரைக்கும் வறுக்கணும். அதுக்கப்புறம் அதை கூல் பண்ணிவிட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து பொடியை ரெடியாக வச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை லன்ச் பேக் பண்ணுற அன்னைக்கு வந்து நீங்கள் குவிக்காக அரை மணி நேரத்தில் ஃபுல் மீல் ரெடி பண்ணிடலாம். அப்புறம் அதே வானிலையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஜீரகம், வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். அந்த வெங்காயம் வந்து கலர் மாறின உடனே அதில் வந்து பூண்டு, மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து நம்ம அம்ச்சூர் பவுடரும் போடலாம். உங்ககிட்ட அந்த அம்ச்சூர் பவுடருங்கிறது மாங்காவை காய வச்சு எடுக்கிற பவுடரு. அது இல்லைன்னா நீங்கள் புளி போட்டுக்கலாம். இதுலேயே அந்த சவுச்சவோட தோலையும் போட்டுடலாம். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் நல்ல தோல் வந்து நல்லா கழுவி தான் எடுக்கணும். ஸோ வெஜிடபிள்ஸோட எல்லா பார்ட்டும் யூஸ் பண்ணலாம். அதில் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். அது கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி. ஸோ இதையும் வதக்கிட்டு மிக்சியில் நம்ம அரைச்சிட போகிறோம். அந்த பொடியோடு சேர்த்து அரைச்சிட போகிறோம். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து தண்ணி விட்டு நம்ம அது கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த பேஸ்ட்டில் தண்ணி விட்டு குழம்பு ரெடி ஆகிடும். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொரக்காவும் தோல் எப்படி யூஸ் பண்ணி குழம்பு வைக்கலாம், அது ஃப்ளாக்ஸ் சீட் யூஸ் பண்ணி வச்சுருப்பேன். அது பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோவும் செக் பண்ணிங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.